ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி தலைவியாக இருப்பவர் அமுதராணி. அதிமுகவை சேர்ந்தவர். பட்டியலினத்தவரான இவர் கடந்த 2005 கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். அவரது மகளுக்கு பிற்படுத்தப்பட்டோர் இனத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர் என ஜாதி சான்றிதழையும் பெற்றுள்ளார். இப்படி இருக்கையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்ட வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார் அமுதராணி. இது சட்டப்படி தவறு என்று குற்றச்சாட்டு எழுந்தது. அமுதராணிக்கு எதிராக ஹைகோர்ட் மதுரை கிளையில் தேரூர் தேவகுளம் ஐயப்பன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். நான் தேரூர் பேரூராட்சி வார்டு 8 திமுக சார்பில் போட்டியிட்டு கவுன்சிலராக வெற்றி பெற்றேன். வார்டு 2 அதிமுகவைச் சேர்ந்த அமுதராணி வெற்றி பெற்றார். பேரூராட்சி தலைவர் பதவிக்கு பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்டது. அமுதராணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவராக மதம் மாறி 2005 திருமணம் செய்து கொண்டவர். ஒருவர் ஹிந்து, சீக்கியம், பௌத்த மதங்களை தவிர வேறு எந்த மதத்திற்கு மாறினாலும் அவர் பட்டியலினத்திற்குரிய சலுகைகளை பெற முடியாது. அமுதராணி ஏற்கனவே பெற்ற ஜாதி சான்றை தவறாக பயன்படுத்தியுள்ளார். இது சட்டவிரோதம். அமுதராணியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என ஐயப்பன் மனுவில் கூறியிருந்தார். பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு இந்த வழக்கில் ஹைகோர்ட் மதுரை கிளை தீர்ப்பு வெளியிட்டுள்ளது. அதில் பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்ட வார்டில் நின்று வெற்றி பெற்ற அமுதராணியின் வெற்றி செல்லாது. கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து பின்னர் பட்டியலினத்தவர் என கூறி அரசின் பலன்களை அனுபவிப்பது குற்றம். அரசியல் கட்சியின் பகடைக்காய்களாக தேர்தல் அதிகாரிகள் மாறி தேர்தல் ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்குகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.